என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் வந்து அழுகுறாங்க. ஐயோ எனக்கும் அழுகு வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்தேன். கனெக்ட் ஆகணும். அதாவது 90s கிட்ஸோட இப்போ நம்ம ஊருக்கு போவோம் சம்மர் லீவில், இப்போலாம் ஃபோன் வந்துருச்சு, யாருமே விளையாடுறதில்ல. ஸோ அதை ரிவீல் பண்ணுற மாதிரி அதுதான் மெயின் கரு, அதை வச்சு ஒரு சோஷியலாக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம். சார் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் செமையாக இருந்துச்சு. லைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஃபீல் குட் இமோஷ்னல் ஃபேமிலி எல்லோரும் பார்க்குற மாதிரி மூவி. கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி சான்ஸே இல்லாமல் பண்ணியிருக்காரு டேரக்டர். அது ஒரு இல்லை அவங்க ரெண்டு அது நடிப்பு நல்ல நடிப்பு. நல்லா அவங்க தான். ஆமாம், எல்லாத்துமே அவங்க தான். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பார்க்குற மாதிரி தான் இருங்க. என்ன அந்த பேருக்காக தான் இந்த படமே வந்து கடைசி வரைக்கும் பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன பேருன்னு அதான் அதெல்லாம் வந்து ரொம்ப பழைய இதாக வந்து சும்மா பொருட்படுத்தி ஞாபகப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நல்லா ஞாபகப்படுத்துகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பேர் ஒன்று தான் வந்து என்ன பேருன்னு தெரியாமல், அந்த பேர் தெரியாமல் ஒரு த்ரில்லிங்காகவே அவனால் சொல்ல முடியாமல் அரவிந்த் சாமி வந்து இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி இது இருக்குது. அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா. கார்த்தி தானா, எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நாவல் மாதிரி இருந்தது. பிரேம்குமார் படம் 96 மாதிரி தான். இதுவும் ரொம்ப பொறுமையாக பார்க்கணும். ஆனால் அது பொறுமையாக பார்த்தா அது ஒர்க் ஆகும். மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருந்தது. கோவிந்த் வசந்தோட மியூசிக்கே ஒரு அதுதான் சோல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த படத்தில் எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்தியிருக்காரு, எங்கே தேவையிலையோ அந்த அமைதியவே மியூசிக்காக பயன்படுத்தியிருக்காரு. நல்லா இருந்திருக்கு படம். ரொம்பவே நல்லா இருக்குது. தஞ்சாவூர்காரனாகவே இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டாகவும், அது ரொம்ப ஒரு நேர்கோடு தான். அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக வெகுலியாக காட்டுறது ரொம்ப ஈஸி. பட் அவர் இன்னசென்ட்டாக இருந்தாலும் இக்னரண்ட்டாக இல்லாமல் இருக்கார். எல்லாமே தெரிஞ்ச மனுஷன். பட் அவர்கிட்ட மட்டும் அந்த இன்னசென்ட்டு அது ரொம்ப கவித்துவமாக இருந்தது. கேரக்டர் பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸ் வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு அது அவர் சொல்லி நம்மளுக்கு புரிஞ்சது. ட்விஸ்ட்டுன்ற அளவுக்குலாம் இல்லை, பட் நல்லா இருந்தது. அது ஒரு சில சீன் தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மெசேஜ் தான், பட் அது நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. பார்க்கலாம். பொறுமை முக்கியம். லப்பர் பந்து மாதிரி என்டர்டைனிங்காக இருக்காது. ரொம்ப ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தால் மேபி இன்னும் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப பொறுமையாக பார்த்தா நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்லா பண்ணிங்க. ரொம்ப நல்லா வந்து ஃபண்டாஸ்டிக்காக ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபீல் குட் இமோஷ்னல் ஃபேமிலி எல்லோரும் பார்க்குற மாதிரி மூவி. கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி சான்ஸே இல்லாமல் பண்ணியிருக்காரு டேரக்டர். ரொம்ப அதான் அப்படியே அந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே அழகுன்னு அவ்வளோ அழகு. ரொம்ப அழகாக இருக்குது. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லாயிருக்கு. அந்த கதை தான் மெயின் ஹீரோங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப என்ன நடக்கும் என்ன அந்த ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது. அதுக்கு முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஹியூமரும் இருக்குது. ஆனால் ரொம்ப நெஞ்ச தொடுற மாதிரி ரொம்ப உணர்ச்சிகள்லாம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்மூத்தாக இருந்தது. ரொம்ப அழகாக நடுவில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறையா டென்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அழகான படம். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. அரவிந்த் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அரவிந்த் சுவாமி ரொம்ப நல்லா இருந்தது. ஒர்க் அவுட் ஆகுது. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் குட்டான மூவி. நல்லா இருந்துச்சு. ரொம்ப இல்லை எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி 90s நாஸ்டாலஜிக் ஃபீல் அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. 96 படம் பார்த்துருங்க பிரேம்குமார், அதோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து லவ் ரிலேட்டட் மூவி. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப் சம்திங் அந்த மாதிரி போகாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் ரிலேட்டட் ஸ்டோரி அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட்டு அதில் எதுவுமே குறை சொல்ல முடியல. சிஜியெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்போது அவங்க 2 பேர் காம்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜஸ்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து ஜஸ்ட் இந்த படத்துக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. ரொம்ப போட்டு நாய்ஸியாக இல்லாமல் ரொம்ப கரெக்டாக மைல்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா, கடைசி எண்டு வரைக்குமே லாஸ்ட்டு எண்டில் வந்து ஆடியன்ஸ் எல்லாமே கிளாப் பண்ணுற லெவலுக்கு அந்தளவுக்கு சீன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்குறவங்க நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் கூட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 2 பேருமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ப்ரோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், கடைசியில் தான் அந்த பேர் சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சின்ன வயசில் பார்த்து நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கார்த்தி எப்போவுமே பண்ணுறது இருக்க தான் செய்யும்.
நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குற விஷயங்கள் மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. போர்லாம் எதுவுமே அடிக்கல ப்ரோ, எதுவுமே இல்லை, எந்த ஃப்ளாஸுமே சொல்ல முடியாது, சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். ரெண்டு பேரில் காம்போ ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரெண்டு பேருக்குமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ரெண்டு பேருக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் சொல்கிற அந்த ஸ்டோரிலாம் நிறையா சொல்லுவார் செகண்ட் ஹாஃபில், அது எல்லாமே நல்லா சொல்லியிருந்தாரு. ஆமாம், நிறையா அந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிக்சர் சூப்பராக இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபியும் செமையாக இருந்துச்சு, லைட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, கூஸ்பம்ஸாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டே தெரிஞ்ச விஷயம் தான், அது முதலே தெரிஞ்சிடும், பேர் தெரியாதுங்கிற அது என்ன சொல்லிட்டு ஸ்பாயில் ஆகிடும் அது. அதான் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது ப்ரோ. கார்த்தி ஆரன்சாமி காம்போ எப்படி? நல்லா இருக்குது, பிரச்சனை சூப்பராக இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, இது பிளான் பண்ணதானே? இது ஆல்ரெடி பிளான் பண்ணேன், நான் எல்லா படத்துக்கும் ஃபேமிலியோட போயிடுவோம் ப்ரோ. அது ஃபேமிலி மூவிங்கும் போது உங்களுக்கு எமோஷன் கனெக்ஷன்ஸு இல்லை, எல்லா படத்துலையும் நம்ம ஃபேமிலி. இது கார்த்திங்கிறது இல்லை, ஸோ பிரேம்குமார் படி தெரியும், இதில் ஃபைட்டு கமர்ஷியல் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்லோவாக கனெக்ட் ஆகும், நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். படம் ஃபுல்லாக கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருக்கு, அது எப்படி கனெக்ட் ஆகும். அதாவது 90s கிட்ஸோட இப்போ நம்ம ஊருக்கு போவோம் சம்மர் லீவில், இப்போலாம் ஃபோன் வந்துருச்சு, யாருமே விளையாடுறது இல்லை. ஸோ அதை ரிவீல் பண்ணுற மாதிரி அதுதான் மெயின் கரு, அதை வச்சு ஒரு சோஷியலாக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் வரைக்குமே அது இது பண்ணுறாங்க. கிளைமேக்ஸ் ரிவீல் பண்ணுறாங்க, கிளைமேக்ஸில் அது எப்படி அவங்க கொண்டு வராங்க, எப்படி கூட தான் படம் நல்லா இருக்கு படம். ஆமாங்க, நல்லா இருக்கு. மியூசிக் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுமே, பிரேம்குமார் கோவிந்த் தான் அவர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கு பிரச்சனை. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு, மறக்காம மெய்யழகன் போய் எல்லாருமே பாருங்க. 96 பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அந்த டைரக்டர். ஆமாம். அந்த படத்தோட இந்த படத்தை இல்லை அந்த படத்து இல்லை நல்லா இருந்துச்சு, ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு, அழுகே வந்துருச்சு சொல்லப்போனால். ஆமாம், அதான் நம்ம சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஐயோ நம்ம ஊரை எப்படி மிஸ் பண்ணிட்டீங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவர் தான் படத்தில் வந்து ஓவராலாக ட்ராவல் பண்ணியிருந்தார், வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஐயோ ஆமால அப்படின்ற மாதிரி. இல்லை அது எப்படின்னா, இப்போ நம்ம சென்னையிலேருந்து நம்ம சொந்த ஊர் போகும்போது அந்த மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ணோம், என்னடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளை பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஓரளவு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த இது அப்படின்னு சொல்லி தான் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நல்லா இருக்கு. இப்போ மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் வந்து ஓன் அழுகிறாங்க, ஐயோ எனக்கும் அழுகு வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்தேன். மெய்யழகன் படம் சூப்பராக இருக்குது, இப்போ எல்லாருமே பாருங்க மறக்காமல். தேங்க்யூ.